ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தமிழ்ரேக் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா அவதார் அப்படி சொல்லிட்டு புதுசா ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அவதார் எப்படி கிரியேட் பண்ணணும், அவதார் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா அவதார் அப்படின்றது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா இன்னொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். நம்ம ஸ்டோரியை கிரியேட் பண்ணும்போது ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி மியூசிக்லாம் அந்த இமேஜ்க்கு வந்து ஆட் பண்ணி ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணுவோம். நம்ம வந்து மியூசிக் ஆட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதார் கிரியேட் பண்ணி நம்ம வந்து அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச அவதாரை செட் பண்ணி வைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதுசா இப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அது எப்படி செட் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்குள்ள வந்துட்டு வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஸ்டோரியை வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல யுவர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ ஸ்டோரியில வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா கேலரி ஐக்கான் மாதிரி இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் இருக்கு, மியூசிக் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க என்ன ஒரு சாங் வந்து எக்ஸாம்பிளுக்காக நீங்க வந்து ஆட் பண்ணுங்க. உதாரணத்துக்காக ஒரு சாங் வந்து இப்போ நான் ஆட் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூஜை அப்படின்ற அந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங் இருக்கு, அந்த சாங் வந்து இப்படி ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல உங்களுக்கு டாப்ல அவதார் செட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அவதார் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா கெட் ஸ்டார்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிங் அலான் வித் யுவர் அவதார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல கெட் ஸ்டார்டர் இருக்கு, கெட் ஸ்டார்டர் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கெட் ஸ்டார்டர் கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா சூஸ் எ ஸ்கின் டோன் ஃபார் யுவர் அவதார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்க அவதார் கலர் என்னமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல், உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணுமோ நீங்க லேடியா ஜென்னா உங்களுக்கு ஏற்ற ஹேர் ஸ்டைல் வந்து செலக்ட் பண்ணிருங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலர், ஹேர் கலர் வந்து நீங்க செலக்ட் பண்ணிருங்க. ஹேர் கலர் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஃபேஸ் ஷேப். இப்போ உங்க ஃபேஸ் வந்து குண்டா இருக்குமா கூசா இருக்குமா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மீடியம் அது போல நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே, உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கான அவதாருக்கான ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ், நீங்க எந்த மாதிரி ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்காக நான் ஒரு ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஷுவலா வேடி சட்டையில இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு இதுல டன் வந்து இருக்கு பாருங்க, அந்த டன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அவதார் வந்து நான் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச நான் கிரியேட் பண்ண அவதார். டன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கு, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சேவ் சேஞ்சஸ் கிளிக் பண்ண உடனே லோட் ஆகி நெக்ஸ்ட் இப்படி வந்து வருது. இதுல நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு இதை வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல்ல வந்து சிங்க் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நீங்க இந்த அவதாரை உங்களுடைய ப்ரொஃபைல் இமேஜா நீங்க வந்து செட் பண்ணணும் அப்படின்னா சிங்க் ப்ரொஃபைல் இன்ஃபோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எதுவுமே செட் பண்ண தேவையில்லை, நாட் நவ் வந்து கொடுத்துக்கிறேன். அதனால இந்த பேஜை விட்டு நான் பேக் வந்துட்டு நாட் நவ் வந்து நான் கொடுத்துக்கிறேன், பேக் வந்து வந்துடுறேன். ஓகே, இப்போ நாட் நவ் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா வருது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கான அவதார் வந்து செட் ஆயிடுச்சு. டேப் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ என்ன மியூசிக், அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரியான அவதார் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் ஏற்ற மாதிரி செட் ஆகும். இதுக்காக தான் அந்த மியூசிக்ல வந்து அவதார் செட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா அந்த மியூசிக் டான்ஸ் ஆடுற அவதார் மாதிரி கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா நிறைய அவதார் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவதார் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச அவதார் கூட உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்காக இந்த அவதாரை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த அவதாரை மேல வந்து டன் இருக்கு, டன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டன் கிளிக் பண்ணிட்டு இந்த அவதார் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நகர்த்தி கொண்டு போய் நீங்க வச்சுக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேவையான அளவுக்கு ஜூம் வச்சு ஜூம் குறைச்சு நீங்க வந்து இந்த அவதாரை வந்து நீங்க மூவ் பண்ணி உங்க ஸ்டோரிக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவதார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரிக்கு மட்டும் இல்ல, நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவதார் வந்து செட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ யுவர் ஸ்டோரிஸ் அப்படின்னு இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணி இந்த ஸ்டோரியை வந்து நான் ஷேர் வந்து பண்ணிக்கிறேன். இது போல நீங்க மியூசிக்கான அவதாரா நீங்க வந்து செட் பண்ணிக்க முடியும். மியூசிக்னா அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி அது போல அவதார்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நீங்க ஒரு ஸ்டெப் ஒரு குத்து சாங் போட்டு அந்த டான்ஸ் ஆடுற அவதார் செட் பண்ணி அப்படின்னா இன்னும் பங்கமா இருக்கும். இப்போ நமக்கு அவதார் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேலரி மாதிரி இருக்கு பாருங்க, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியே அவதார் சொல்லிட்டு இருக்கும். இந்த அவதாரை நீங்க கிளிக் பண்ணிட்டு கூட உங்களுக்கு வேற அவதார் கூட நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவதார்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு விதமா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல எந்த விதம் பிடிச்சிருக்கோ அந்த விதத்துக்கான அந்த அவதாரை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஸ்டோரிக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா
நீங்கள் அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த அவதார் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி வரும், அதில் இழுத்து கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னா அந்த அவதார் வந்து ரிமூவ் ஆகிடும். நீங்கள் வந்து ஆட் பண்ண அவதாரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டோரியில். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டோரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டோரி ஆட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். மேலே அந்த கேலரி மாதிரி இருக்கு, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் உங்களுக்கு அவதார் அப்படி சொல்லிட்டு இருக்கும். இப்போ அவதாரில் இப்போ நீங்கள் எதனா ஒன்று சேஞ்ச் பண்ணணும், சட்டை சேஞ்ச் பண்ணணும், கலர் இதில் அவதார்ன்றது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் மீதி பார்க்கலாம். இப்போ அவதார் கிளிக் பண்ணிட்டேன். இதில் அவதார்ஸ் வந்து காமிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் மேலே எடிட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. எடிட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எடிட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் ஹேர் ஸ்டைல் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட சேஞ்ச் பண்ணலாம். கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய அவதாருக்கு. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். தொடர்ச்சி அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த அவதாரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களுடைய இன்ஸ்டாகிராமில். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு இது போல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் டோட்டலாக பேக் வந்துடுறேன். இது போல உங்களுடைய அவதாரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.